ஏன்னா தளபதி சொன்ன வார்த்தையாக இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களே இவர்களெல்லாம் வேண்டாம், எல்லாரும் ஒரே இனம் ஒரே உயிர் அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. நாமளும் அதே மாதிரி அவர் வழியில போயிட்டு அவரோட வெற்றி என்னவோ அதை நம்ம தேடி தரணும். முதல்ல நமக்குள்ள ஒற்றுமை வேணுன்றது தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமா அரசியல் பயிலரங்கம்னு சொல்லிட்டு இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தான் எங்களோட அட்மின். அதன் மூலமா நாங்கள் வாட்ஸ்அப் மூலமா ஒரு குழு ஒன்று ஆரம்பித்தோம். இப்போ அதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதன் மூலமா தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இப்போ உங்க முன்னாடி இவர் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. பெண் ஒரு லேடிஸ் வந்து கொடியேற்றும் போது எங்கள் ஊரில் பார்த்து எனக்கு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதெல்லாம் பார்த்தா நம்மளால முடியுமா? எவ்வளோ பண்ணுறோம், எல்லாம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து இன்னும் கொடியேற்றணும். எங்க மகாலட்சுமி நகர்ல 5000 குடியிருப்புல 3500 ஓட்டு இருக்கு. அந்த 3500 ஓட்டுல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒத்த பொம்பளைய நான் வந்து நின்றுருக்கேன் முன்னாடி. எனக்கு இந்த பெருமை போதும். தளபதிக்காக நான் செய்யற கடமை எனக்கு போதும். அவரோட அன்பு போதும். அவருக்காக நான் உழைப்பேன். எனக்கு பொறுப்பு பதவி இது மேலாம் எந்த ஆசையுமே கிடையாது. அவர் மேல நான் வச்சிருக்க அன்புக்காக நான் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கேன். என்னோட கடமை என்னவோ நான் பணியாற்றுவேன். ஒரு தொண்டனா ஒரு நன்றியா இருந்து நான் இந்த கட்சிக்காக பாடுபடுவேன். இதை வந்து உங்க முன்னாடி நான் உறுதிமொழியா எடுத்துக்கிறேன். பெண்கள் எல்லாம் வெளியில வரணும். சும்மா பாத்திரம் கழுவிட்டு சாப்பாடு பண்ணிட்டு துணி துவைச்சிட்டு இப்படிலாம் இருக்காருங்க. வெளியில வாங்க. தளபதி வந்துட்டாரு, நமக்காக கடவுள் மாதிரி வந்திருக்காரு. நம்ம ஜெயிக்கணுங்க, ஜெயிச்சே தீரணும். நம்ம வந்து சம்பிரதாயத்துக்காக பண்ணலீங்க. சம்பிரதாயத்துக்காக எந்த ஒரு விஷயமே பண்ணல. நம்ம எல்லாமே ரியலா பண்ண போறோம். இது வந்து தெளிவுபடுத்திருக்காரு தளபதி. நீங்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் நிறைய முன்னுக்கோங்க. நிறைய பெண்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். கொஞ்சம் பேர் தான் நிற்கிறீங்க. அடுத்த டைம் ஏதாவது மீட்டிங் போது நிறைய பெண்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது தவறுதலாக பேசுறீங்களா?